சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் அமைச்சரவையில் உள்ள அதிக சொத்து மதிப்பு கொண்ட மிக முக்கியமான அமைச்சர்கள் தற்பொழுது யார் என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. அதிலும் எதிர்பாராத அமைச்சர்கள்தான் மிக முக்கியமான இடத்தில் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்றாலே கோபாலபுர சொத்துக்களின் மதிப்பு உயரும், திமுகவின் அமைச்சர்களது சொத்துக்கள் மதிப்பு உயரும். ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோ தமிழ்நாட்டில் இளைஞர்களது வேலைவாய்ப்போ ஒருபோதும் உயராது என்பது அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுதுமே கூறியிருப்பார். அதுபோல்தான் 2021 சட்டசபை தேர்தலில் கடந்த 10 ஆண்டுகளில் தோல்வியை தழுவிய திமுக வெற்றியடைந்தது. மேலும் திமுகவின் அமைச்சர்கள் இடம்பெற்ற அந்த அமைச்சரவையில் ஒட்டுமொத்த சொத்து மதிப்புகள் கொண்ட முதல் 5 அமைச்சர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். குறிப்பாக 5வது இடத்தில் யார் இருக்கிறார், 4வது இடத்தில் யார் இருக்கிறார், அதுவும் சொல்ல வேண்டும் என்றால் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. அதாவது 5வது இடத்தில் பெரியசாமி அவர்கள் இருக்கிறார். அமைச்சர் பெரியசாமி அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் ஆத்தூர் திண்டுக்கல் தொகுதியில் சுமார் 14.5 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட சொத்துக்கள் வைத்திருக்கிறார். இது அபிஷியலாக, அதாவது வருமான வரித்துறை தாக்கல் செய்யக்கூடிய வகையிலான கணக்கை தாக்கல் செய்வார்கள் அல்லவா, அந்த சொத்து மதிப்பு மட்டும்தான், கணக்கில் வராதது பல கோடி என்பதை நாம் முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 4வது இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்தான் பொன்முடி. உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டசபை உறுப்பினராகவும் இவர் இருக்கிறார். இவரது சொத்து மதிப்பு 16 கோடி என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரது குடும்ப சொத்துக்கள் இது தவிர பல கோடிகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வேலு. இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுதுறைகள் அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார். திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். இவரது சொத்து மதிப்பு தான் 23 கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4வது இடத்திலும் 5வது இடத்திலும் இருக்கக்கூடியவர்களே இப்படி இருக்கிறார்கள் என்றால் 3வது இடத்தில் வேலு அவர்கள் 23 கோடி என்றால் முதல் 2 இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் இருந்த அமைச்சர்கள் கிடையாது. துரைமுருகன் தான் 2வது இடம், நீர்வளத்துறை அமைச்சர். இவரது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி என்று கூறப்படுகிறது. அமைச்சராக பல ஆண்டுகள் சட்டசபையிலும் கலைஞர் காலத்தில் இருந்து பணியாற்றிய துரைமுருகனின் சொத்து மதிப்பு பல கோடிகள் இருக்கிறது என்றும், ஆனால் இவர் வருமான வரி தாக்கல் செய்வது 50 கோடி என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்தான் காந்தி. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராகவும் ராணிப்பேட்டை தொகுதியில் சட்டசபை உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார். இவரது சொத்து மதிப்பு சுமார் 90 கோடி என்று கூறப்படுகிறது. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நீங்கள் நினைத்த அந்த அமைச்சர் யார் என்பதை கமெண்ட் வாயிலாக